மே 2026 மாதம் எத்தகைய ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுங்கிறது. ஸோ சுக்கிரனின் சஞ்சாரம் மேஷராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் சூரியன் ராஜோகாதிபதி சூரியன் ராசிக்குள்ளேயே வருவது ரொம்பவும் நல்லது. அதே சமயத்தில் குரு 7ஆம் இடம்ங்கிற திருமணம், குடும்பம், நண்பர்கள் ஸ்தானத்தை பார்த்து நீடித்திருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. பட் சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால விரயங்கள் நிறையா போய்கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு கடந்த ஒரு 6-7 மாதமாகவே பார்த்திங்கன்னா என்னதான் வருமானங்கள் இருந்தாலும் சுப செலவுகள் கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பணத்தை முதலீடு செய்வது, அதே மாதிரி சில ஃபங்க்ஷன், சில சுப விஷயங்கள் நடத்துவதற்காகவும், சில பிற்காலத்துக்கு வரக்கூடிய ஒரு 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 பலனுக்காக இப்போ நம்ம சில முதலீடுகள் செய்வதற்காகவும் நம்ம விரயசனியாக மேஷராசிக்காரர்கள் நல்லாவே செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு நல்ல தசாபுக்திகள் போயிருக்கிறவங்க ஒரு உபயோகமான ஒரு சுப முதலீடாகவும், தசாபுக்திகள் சுமாராக போகாமல் ஒரு மாதிரி பிரச்சனைக்குரிய தசாபுக்திகள் போகும்பொழுது ஒரு வீண் விரயமாகவும் போய்கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. ஸோ இத்தகைய ஒரு மேஷராசிக்காரர்களுக்கு முதல் 2 வாரம் பார்த்திங்கன்னா ராசி 12ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் சனியோடு சேர்ந்து சில பிரச்சனைகள், ட்ராவலிங்கில் சில இடைஞ்சல்கள், அலைச்சல்கள், விரயங்களில் ஒரு பிரச்சனைகள், உடல் உபாதைகள், வம்பு வழக்குகள், கடன் பிரச்சனைகள், இது மாதிரி கொஞ்சம் ராசி அதிபதி சனியோடு சேர்றதுனால மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகக்கூடிய அமைப்புகள், எண்ணத்தை சொல்லி எண்ணத்தை பண்ணிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு முதல் 2 வாரம் இருக்குது. அதுக்கப்புறம் 3rd and 4th வீக் கிட்டத்தட்ட மே 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராசி அதிபதியே செவ்வாயே ராசிக்குள்ளே வருவது மிகவும் அருமை. ஸோ அது சூரியனோட சேர்ந்துருக்கிறது அருமையான விஷயம். சனி விட்டு விலகிறா இருப்பாருங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக பிற்பகுதி மே மாதம் 2nd half கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுத்து அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு வேணுங்கிற நல்ல தொழில் விருத்தி, வேலை மாற்றம், வீடு வண்டி வாகனத்தில் விருத்தி, அம்மா தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு நற்செய்தி, அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பை நோக்கி போகக்கூடிய ஜூன் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய யோகத்துக்கு மேஷராசிக்காரர்கள் மே 15ஆம் தேதியிலேருந்தே தயாராகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக 2nd half of மே 2026 வருதுங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்.